நமது செய்தியாளர் லாவண்யாவோடு தொடர்ந்து பேசலாம். அவர் புதுவனாரைப்பேட்டையில் இருக்கிறார். லாவண்யா, இங்கிருக்கின்ற இந்த தேர்தல் அலுவலகங்கள், தேர்தல் வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து தேர்தல் அலுவலகத்திற்கு தொடர்பு எந்த அளவு இருக்கிறது? அவர்கள் இங்குள்ள தகவல்களை எவ்வளவு கால இடைவெளிகளுக்குள் அங்குள்ள அலுவலகத்திற்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லாவண்யா. வசந்த், குறிப்பாக இங்கு தேர்தல் அலுவலகங்கள் உடனான, அதாவது தேர்தல் கட்டுப்பாட்டு அறை உடனான தொடர்பு பார்த்தீர்கள் என்றால் வெப் கேமரா மூலமாகவும் வீடியோ கேமரா மூலமாகவும் தேர்தல் நடைமுறைகள் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டு, அதாவது நேரலையில் அங்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இது போன்ற முறைகளை தேர்தல் ஆணையம் தற்பொழுது, அதாவது சமீப காலமாக கடைபிடித்து வருகிறது. இந்த நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தமாக 230 பூத்துகளிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. குறிப்பாக வெப் கேமரா மூலமாக இந்த தேர்தல் பணிகளை முழுவதுமாக கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் மொத்தமாக 3 அலுவலர்கள், அதாவது வாக்குப்பதிவு அதிகாரி ஒருவர், வாக்குப்பதிவு அதிகாரி 2 பேர் ஆகிய 2 பேர் இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக இருப்பவர்கள் கையேடுகள், வாக்காளர்களின் கையேடுகள், அவர்களுக்கான விவரங்களை நிரப்புவார்கள். இன்னொருவர் மை வைப்பது, அதே போன்று அவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அவர்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஆயத்த பணிகள் ஈடுபடுவது உள்ளிட்ட 2 வேலைகளை பார்ப்பார்கள். அதே போன்று முதன்மை அதிகாரி இதற்கான வேலையும் அவர் தலைமையில் இந்த 2 அதிகாரிகளும் பணிபுரிவார்கள். அதனைத் தொடர்ந்து மைக்ரோ அப்சர்வர் எனக்கூடிய நுண் பார்வையாளர் 230 பேர் 230 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான பணிகள் முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் வரும். அவர்கள் நேரடியாக இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் நடக்கக்கூடிய விவரங்களை தெளிவாக அவர்கள் பார்த்து வருவார்கள். அதே போன்று ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் முழுமையாக அவர்கள் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்பது குறித்தான விவரங்களை தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்புவார்கள். வசந்த், சீரான இடைவெளி, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இங்க இருக்கின்ற வாக்குச்சாவடி முதன்மை அலுவலர்கள் அங்க கட்டுப்பாட்டு அறைக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவான என்ற தகவலையும் பதிவு செய்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்.